ஹலோ காய்ஸ், வணக்கம். பழுத்த பாவக்காய் இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பழுத்த பாவக்காய் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டையும் பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அரை ஸ்பூனு ஜீரகம், தேவைக்கேற்ற உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கிளறி விட்டு, ஒரு அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள் கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். ரெண்டு 3 டைம் திறந்து, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம், ஒரு 3 டைம் திறந்து கிளறி மூடி வச்சா போதும். வெங்காயம் இந்த தக்காளியோட ஈரப்பதத்துலேயே வெந்துடும். கருவேப்பிலை போட்டு கொஞ்ச நேரம் அந்த வாசனைக்காக மூடி வைக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து கருவாடு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும் போதே எச்சி வருது. தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு பொரியிற வரைக்கும் விட்டுட்டு, அந்த நெத்திலி கருவாடு 50 கிராம் இருக்கும், இதை அலசி எடுத்துக்கிட்டு அப்புறம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நிறைய போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அது ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். பொரியிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். அலசின நெத்திலி கருவாடை எடுத்து போடலாம். அதில் போட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு அப்படி வறுக்கணும். தண்ணி சுண்டுற அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சுண்டிடுச்சு. அடுத்து நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் தான் போட்டுக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். அது கொஞ்சம் நேரம் அப்படி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி லேசாக தெளித்த மாதிரி ஊற்றி மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அதில் இறங்கும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கிண்ட அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிண்டணும். அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே அப்படியே எச்சி ஊறுது. சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. கருவாடு சாப்பிட்டவங்களுக்கு தான் அது என்ன எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த முறை விடவே மாட்டீங்க. எப்படா கருவாடு செஞ்சு சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.